ஓம் சாந்தி. 1/7/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, முழு உலகத்திற்கும் அமைதியை அளிப்பது இது ஒரு தந்தையின் வேலையாகும். ஆகையால்தான் ஓ சாந்தி தேவா என்று சொல்கிறார்கள். எனவே பரிசும் ஒரு தந்தைக்குதான் கிடைக்க வேண்டும். அதாவது உலகத்துல அமைதிக்காக யாராவது பாடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பீஸ் பிரைஸ் கிடைக்கும். அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், முழு உலகத்திற்கும் அமைதியை நான் தானே கொடுப்பேன், அப்போ பரிசும் எனக்கு தானே கிடைக்கணும் அப்படின்றார். கேள்வி: எப்படிப்பட்ட குழந்தைகள் தந்தையை முழுமையிலும் முழுமையாக பின்பற்ற முடியும்? பதில்: யார் தந்தைக்கு சமமாக தூய்மையாகிறார்களோ அவர்கள்தான் முழுமையிலும் முழுமையாக பின்பற்ற முடியும். செகண்ட் பாயிண்ட்: யார் பக்கா மணப்பெண் ஆகிறார்களோ அவர்கள்தான் மணவாளனாகிய என்னை பின்பற்ற முடியும். அப்படிப்பட்ட மணப்பெண்களை தான் நான் என்னுடன் அழைத்து செல்கிறேன். எனவேதான் சாஸ்திரங்களில் பசுவின் வாலை பிடித்து கொள்வதினால் கடந்து சென்று விடலாம் என்று காட்டியிருக்கிறார்கள். இப்போது இங்கே பசுவோ அல்லது வாலின் விஷயமோ கிடையாது. முரளியின் பாடல்: நீங்கள் அன்பு கடலாக இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. பாப் தாதா இருவரும் இருக்கிறார்கள் அல்லவா? இப்போது ஆத்மாக்களின் தந்தை சிவ் பாபா என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். நான் பதித்த பாவனன், நான் நிராகாரன் என்பதும் உங்களுக்கு தெரியும். நீங்களும் நிராகாரமானவர்கள், சாந்தி சொரூபமானவர்கள். நிராகார தந்தையும் சாந்த சொரூபமாக இருக்கிறார், ஆத்மாவும் சாந்த சொரூபமாக இருக்கிறது. ஆத்மாவின் சுய தர்மமே அமைதியாகும். உங்களுடைய இருப்பிடம் சாந்திதாமம் ஆகும். யாகம் போன்றவைகளை படைக்கும் போது சாந்தி தேவா என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அமைதி கடலோ அந்த பரமாத்மாதான். முழு உலகத்திற்கும் அமைதியை அளிப்பவர் அந்த தந்தைதான். இதுபோல் பலருக்கு அமைதிக்கான பரிசு கிடைக்கிறது. யாருக்காவது எப்போதாவது பரிசு கிடைத்தது என்றால் இவர்கள் அமைதி நிலவ கருவியாக இருந்தார்கள் என்று சொல்வார்கள். இதில் பெரிய பெரியவர்களின் பெயரை எடுக்கிறார்கள். இப்போது முழு உலகத்திற்கும் அமைதி வேண்டும். இல்லையென்றால் அசாந்தியில் இருப்பவர்கள் மற்றவர்களையும் அசாந்தி அடைய செய்வார்கள். ஞான சிந்தனை ஆத்மாவிற்கு உணவாகும். பாபா இந்த ஆன்மீக உணவை உங்களுடைய புத்திக்கு, ஆத்மாவிற்கு கொடுக்கிறார். உங்களுடைய புத்தியின் பூட்டு இப்போது திறந்திருக்கிறது. ரிஷி முனி போன்றவர்கள் அனைவரும் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி தெரியாது என்று சொன்னார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இப்படி சொல்ல மாட்டீர்கள். நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையை அறிந்திருக்கிறீர்கள். பிரம்மா மூலமாக தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறது. இது டீட்டெயிலாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சிவ்பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைகிறீர்கள். உரிமையாளர்கள் ஆகிவிட்டீர்கள் அல்லவா? இப்போது பாபா டீச்சர் ரூபத்தில் நம்மை படிக்க வைக்கிறார். இது புத்தியில் இருக்க வேண்டும். பாபா நமக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறார். பாபா படிப்பின் மூலம் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார்.
ஆத்மாக்களாகிய நாம் உண்மையில் அசரீரியாக இருந்தோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிறகு ஷரீரத்தை எடுக்கிறீர்கள். பாபாவும் அசரீரியாக இருக்கிறார். சிவலிங்கத்தை உருவாக்குகிறார்கள் அல்லவா? ஆத்மா ஷரீரத்தின் மூலம் அவரை பூஜை செய்கிறது. தந்தைக்கு நிறைய மகிமை இருக்கிறது. அன்பு கடலாக இருக்கிறார் என்று பாடலில் கூட கேட்டீர்கள். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல், அனைவருக்கும் சுகம் சாந்தி கொடுப்பவர், அனைவரின் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர், மிகவும் அன்பானவர் அல்லவா? அவரை விட அன்பான விஷயம் வேறு எதுவும் இல்லை. எந்த தந்தை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறாரோ அவர் நிச்சயமாக அன்பாக இருப்பார் அல்லவா? அவர் எல்லையற்ற தந்தை ஆவார். பசுவின் வாலை பிடித்தால் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் கோமாதா அல்லவா? உங்களுடைய வால் அல்லது உங்கள் முதுகை எதுவரை யாரும் பிடிக்கவில்லையோ அதுவரை வழி கிடைக்காது. மற்றபடி வாலின் விஷயம் இல்லை. பக்தியில அப்படி காட்டுறாங்க. பசுவின் வாலை ஒருத்தர் பிடிச்சிட்டாங்க, அவங்கள இன்னொருத்தர் பிடிக்கிறாங்க, அவங்கள இன்னொருத்தர் பிடிக்கிறாங்க, இப்படி கூண்டோடு கைலாசம் போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் காட்டிருக்காங்க. அதுக்கு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். பசுவின் வாலின் விஷயம் இல்லை, நீங்க தானே கோமாதா. யார் வந்தாலும் அவங்களுக்கு நீங்க ஞானம் கொடுக்குறீங்க, நல்லது செய்றீங்க. அப்போ நீங்க சொல்றது கேட்கல, அந்த ஞானத்தை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வழி கிடைக்கும்? அதனால வாலின் விஷயம் இல்லை, ஆனால் பின்பற்ற வேண்டும். சிவ் பாபாவை முழுமையாக பின்பற்ற வேண்டும். நீங்கள் இங்கே பின்பற்றுவதற்காக அமர்ந்திருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் கூட என்னை நினைத்து கொண்டே வந்தீர்கள். ஆத்மாக்கள் மணப்பெண்கள், பரமாத்மா மணவாளன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்கள் அவரை நினைவு செய்கிறது. அவர் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். என்னை பின்பற்றினால் உங்களை என் கூடவே அழைத்து செல்வேன் என்று கூறுகிறார். எப்படி பின்பற்றுவது அதையும் புரிய வைக்கிறார். நான் தூய்மையானவன், நீங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள். எனவே கண்டிப்பாக தூய்மையாக வேண்டி இருக்கும். நிச்சயமாக பின்பற்ற வேண்டும். விகாரிகள் பின்பற்ற முடியாது. பின்பற்றுவதற்கு எனக்கு சமமாக தூய்மை ஆகுங்கள். நாடகத்தின்படி என்னுடைய குழந்தைகள் மிகவும் துக்கத்தில் இருக்கும்போது ஆஸ்தி கொடுப்பதற்காக நான் வருகிறேன் என்பது தந்தைக்கு தெரியும். தந்தை ஞான கடலாக சுக கடலாக இருக்கிறார். குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னை பின்பற்றுங்கள் என்று கூறுகிறார். ஆத்மாக்களாகிய நாம் விகாரிகளாக இருக்கிறோம். ஆகையால் இந்த உடலும் விகாரியாக இருக்கிறது என்பதை அறிவீர்கள். சத்யுகத்தில் ஆத்மா தூய்மையாக இருக்கிறது. எனவே ஷரீரம் கூட தூய்மையாக கிடைக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைவதற்கு நான் ஆத்மா சகோதர சகோதரன் என்பதை உறுதியாக்க வேண்டும். மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். தந்தை எப்படி அன்பிலும் அன்பானவராக இருக்கிறாரோ அதேபோல் அன்பானவராக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்,
தந்தைக்கு சமமாக தூய்மையாகி தந்தையை முழுமையாக பின்பற்ற வேண்டும். தந்தையுடன் சாந்தி தாமம் திரும்பி செல்வதற்கு கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். வரதானம்: பலமற்ற ஆத்மாக்களுக்குள் சக்திகளின் ஃபோர்ஸை நிரப்பக்கூடிய ஞான வள்ளலிலிருந்து வரங்களை வழங்கும் வள்ளல் ஆகுங்கள். தற்சமயம் பலமற்ற ஆத்மாக்களுக்குள் ஜம்ப் செய்யும் அளவிற்கு சக்தி இல்லை. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா தாண்டி செல்வதற்கு சக்தி இல்லை அப்படின்றார். அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தேவை. எனவே விசேஷ ஆத்மாக்களாகிய நீங்கள் தங்களுக்குள் விசேஷ சக்தியை நிரப்பிக்கொண்டு அவர்களை ஹை ஜம்ப் செய்ய வைக்க வேண்டும். அதற்காக ஞான வள்ளலாக இருப்பதின் கூடவே வரங்களை வழங்கும் வள்ளலாகவும் ஆகுங்கள். படைப்பவரின் பிரபாவம் படைப்பின் மீது படுகிறது. எனவே வரங்களை வழங்கும் வள்ளலாகி தன்னுடைய படைப்புக்கு சர்வ சக்திகளின் வரதானம் கொடுங்கள். இப்போது இந்த சேவைதான் அவசியமாக இருக்கிறது. ஸ்லோகன்: சாட்சியாகி ஒவ்வொரு விளையாட்டையும் பாருங்கள். அப்போது பாதுகாப்பாக இருப்பீர்கள், ஆனந்தமும் வரும். அவ்யக்த சமிக்ஞையின் தலைப்பு: ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். மகான் தபஸ்வி ஆத்மாக்களாகிய நீங்கள் ஜுவாலா ரூப சக்திசாலி நினைவின் மூலம் பிராப்தியின் கிரணங்களை அனுபவம் செய்யுங்கள். மேலும் மற்றவர்களையும் செய்ய வையுங்கள். உங்களுடைய தபஸ்வி சொரூபம் கொடுக்கக்கூடிய சொரூபம் ஆகும். எப்படி சூரியன் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுப்பதற்கான மற்றும் அநேக அழியக்கூடிய பிராப்திகளின் அனுபவம் செய்விக்கிறதோ, அதேபோல் நீங்களும் கூட உங்களுடைய தபஸ்வி சொரூபத்தின் மூலம் சாந்தி மற்றும் சக்தியின் கிரணங்களை கொடுத்துக்கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.